ஒடிஷா மாநிலத்தில் சவுத்வார் நகருக்கு அருகே பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. பெங்களூருவிலிருந்து ஒடிஷாவில் உள்ள கமாக்கியாவுக்கு சென்று கொண்டிருந்த அதிவிரைவு பயணிகள் ரயில் ஒடிஷாவின் மங்குளி ரயில் நிலையம் அருகே சென்றபோது தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இதில் 11 பெட்டிகள் தடம் புரண்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு மீட்புப் பணி ரயிலும் மருந்து பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள ரயில் சேவைகளை முடிந்த அளவிற்கு விரைவாக தொடங்கச் செய்ய முயற்சித்து வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். நீலகிரியை அடுத்த மசினகுடி முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க வீரர்கள் போராடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த ஆற்றக்கரை கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் திடீரென தீ பற்றியது. காட்டுத்தீ மெல்ல பரவி முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் பற்றி எரிகிறது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் மசினகுடி மற்றும் சிங்கார வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தீயை அணைக்க கடலூர் தீயணைப்பு துறையினரை வனத்துறையினர் நாடியுள்ளனர். திண்டுக்கல் அருகே கார் ஷெட்டில் தீ விபத்து ஏற்பட்டதால் பல கார்கள் எரிந்து சேதமடைந்தன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கா? விவரம் என்ன? தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கொட்டப்பட்டி என்கின்ற பகுதியில மேக் ஒர்க்ஸ் என்ற ஒரு பழைய கார்களை பழுது பார்க்கும் நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதனால அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் உரிமையாளர்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்று மதியம் அந்த கார் ஷெட்டிலிருந்து கரும்புகையானது எழ ஆரம்பித்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய பழுதுக்க கொண்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்கள் திடீரென இந்த காற்றின் அழுத்தத்தின் காரணமாக திடீரென பரவ ஆரம்பித்ததில் 10 கார்களுமே எரிந்து முற்றிலும் தீக்கு இரையாகியுள்ளது. மேலும் இந்த தீ காரணமாக அருகாமையில் உள்ளவர்களும் பொதுமக்களும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத்துறையினர் தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய கார்களை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த கார்களுக்கு முழுமையான இன்சூரன்ஸ் உள்ளதா அல்லது இந்த கார் ஃபயர் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? நேற்று பணியை முடித்துவிட்டு சென்ற நிலையில் இந்த கார்கள் எரிந்ததற்கான காரணம் என்ன என்பதை தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சங்கர், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது நிர்வாக ரீதியான கொள்ளை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏடிஎம் மையங்களில் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுப்பதற்கான கட்டணங்களை ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது. அதன்படி மே 1ஆம் தேதி முதல் வங்கி ஏடிஎம்களில் வரையறுக்கப்பட்ட முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கான கட்டணம் 21 ரூபாயில் இருந்து 23 ரூபாயாக உயர்த்தப்படும். இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய அரசு அனைவரையும் வங்கிக் கணக்குகளை தொடங்க வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்ததாகவும் டிஜிட்டல் இந்தியாவை முன்னிறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம், வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாவிட்டால் அபராதம் விதிக்க தொடங்கியுள்ளதாகவும் கூறியிருக்கும் முதலமைச்சர் தற்போது மாத வரம்பிற்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை 23 ரூபாயாக உயர்த்த ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக பணம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் இது ஏழைகளை வங்கி கட்டமைப்பிற்குள் கொண்டுவரும் நோக்கத்தை சிதைக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். 100 நாள் வேலைத்திட்ட பயனாளிகள் ஏற்கனவே நிதி இல்லாமல் தவிக்கும் நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் பயனடையும் ஏழைகள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று சாடியுள்ளார். மேலும் இது டிஜிட்டல் மயமாக்கல் அல்ல என்றும் நிர்வாக ரீதியான கொள்ளை என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்துள்ளார்.